வணக்கம். உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு எண்ணெய் குளியல் ரொம்பவே அவசியமானது. அதாவது வாரம் 2 முறை அப்படின்றது நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய சித்த மருத்துவமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தான் இந்த எண்ணெய் குளியல். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்துக்களும் வைட்டமின் சத்துக்களும் இயற்கையான முறையில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் எண்ணெய் குளியல்னால என்னென்ன பயன்கள் அப்படின்ற வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் எண்ணெய் குளியல் எப்படி செய்கிறது, எந்தெந்த காலத்தில் செய்யலாம், யார் யாரெல்லாம் செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் குளியல் எந்தெந்த காலத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷம் முழுவதுமே செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் இது. அதாவது வாரம் 2ன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது கோடை காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்துலையுமே அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது எண்ணெய் குளியல் தான். இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது எங்களுக்கு தலைவலி, சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள், சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது. அதுலேயும் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு எண்ணெய் குளியல் செய்யலாமா அப்படின்றது. எந்த விதமான பிரச்சனைகளும் எண்ணெய் குளியல்னால வராது. எண்ணெய் குளியல் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். இப்போ எண்ணெய் குளியல் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது காலை நேரத்தில் அந்த இளம் வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எண்ணெய் குளியல் செய்கிறது ரொம்பவே சிறந்தது. காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே எண்ணெய் குளியல் செய்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு விஷயம். இந்த எண்ணெய் குளியல் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய். அதாவது எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை கொண்டு எண்ணெய் குளியல் செய்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேவையான எண்ணெயை முதல்ல எடுத்துக்கிட்டு உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் எண்ணெயை நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். நல்லெண்ணெயை உடல் முழுக்க நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா இளம் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது சாத்தியம் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா இளம் வெயில் கொஞ்ச நேரம் இருக்கிறது அவசியமானது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி சத்துக்களும் எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்துக்களும் சீராக கிடைக்கும். இப்போ எண்ணெய் உடம்பு முழுக்கம் தேய்ச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு நம்ம அந்த எண்ணெயை உடல்ல ஊற வைக்கிறது அவசியமானது. இது நல்லா உடல்ல ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குளிக்கிறதுக்கு போகலாம். கோடை காலத்தில் இல்லை உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க சாதாரணமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நேரடியாக அப்படியே பயன்படுத்தலாம். இதே சளி தொந்தரவு இருக்கும், இல்லைனா குளிச்ச உடனே தலைவலி வருது, இல்லை சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றவங்க, இல்லை குளிர்காலமாக இருக்குது இந்த நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது உடலுக்கு சளி இருமல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நல்லெண்ணெயை லேசாக அடுப்பில் சூடு பண்ணிட்டு பயன்படுத்தலாம். நல்லெண்ணெய் அடுப்பில் லேசாக சூடு பண்ணும்போது சாதாரணமாக ஒரு பூண்டு மட்டும் அதோட சேர்த்துக்கிட்டாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், மஞ்சள் சேர்த்துக்கலாம். எது வேணுமோ உங்களுடைய பாரம்பரியமாக உங்களுடைய வீட்டில் என்ன மாதிரி எண்ணெயில் சேர்ப்பாங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா லேசாக எண்ணெயை மட்டும் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு பூண்டை மட்டும் சேர்த்து அந்த எண்ணெயை பயன்படுத்தி குளியல் செய்யலாம். கோடை காலம் அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க சாதாரணமாக நேரடியாக பச்சை நல்லெண்ணெயை பயன்படுத்தலாம். இதே குளிர்காலம் இல்லைனா மழை காலம், அப்படி இல்லைனா தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயை லேசாக சூடு பண்ணிட்டு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணிட்டு பயன்படுத்தும் போது எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். பிறந்த குழந்தைக்குமே நல்லெண்ணெய் தேய்ச்சி இளம் வெயிலில் குழந்தைய காட்டுறது அவசியமானது. ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு தினமுமே நல்லெண்ணெயை உடல் முழுவதும் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இளம் வெயிலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குளிப்பாட்டுறது சிறந்தது. இந்த மாதிரி செய்யும் பொழுது குழந்தைகளுடைய எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மற்ற எல்லாருமே, அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி எண்ணெய் குளியல் செய்கிறது அவசியமானது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த எண்ணெய் குளியல் அவசியமானது. ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் இது உடலில் ஊற வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா உடலை ஒவ்வொரு பாகத்துலையும் நல்லா ஒரு மசாஜ் பண்ணி விடலாம். கை, கால் பகுதிகள், கழுத்து, இடுப்புன்னு ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா நம்ம எண்ணெயை நல்லா தேய்ச்சி விடலாம். அப்போ நமக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நேரமே பத்தாது. இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகள், சோர்வுகள் எல்லாமே நீங்கும். இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நல்லா இளம் சூடான தண்ணியில் குளிக்கணும். என்னைக்கெல்லாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் கட்டாயம் இளம் சூடான நீரில் தான் நம்ம குளிக்கணும். அது கோடை காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி இளம் சூடான நீரில் தான் குளிக்கணும்.
இந்த மாதிரி இளம் சூடான நீரில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உடலினுடைய கழிவுகள் எல்லாமே அந்த எண்ணெயோடு சேர்ந்துருக்கும். அந்த கழிவுகள் இந்த சுடுநீர் படும் பொழுது கரைஞ்சு அப்படியே வெளியேறும். எதெல்லாம் பயன்படுத்தி நம்ம குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு மூலிகை குளியல் பொடி பயன்படுத்தி நம்ம குளிக்கலாம். அதாவது ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு குளியல் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த மாதிரி எளிமையாக குளியல் பொடி தயார் பண்ணி அதை உடலுக்கு தேய்ச்சி குளிக்கலாம். மூலிகை குளியல் பொடி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பச்சை பயிறு இருக்கும். இந்த பச்சை பயிரையும் மாவாக்கி அதையும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவு பொதுவாகவே எல்லா வீடுகள்லையுமே இருக்கும். இந்த கடலை மாவையும் நம்ம பயன்படுத்தி உடலுக்கு தேய்ச்சி குளிக்கலாம். தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது சீயக்காய் தேய்ச்சி குளிக்கணும். அதாவது சீயக்காய் அப்படின்றதே சாதாரணமாக எல்லா மளிகை சாமான் கடையிலையுமே கிடைக்கும். அந்த சீயக்காயை நேரடியாக நம்ம அப்படியே அரைச்சும் பயன்படுத்தலாம். அதோட சில பொருட்களும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படி பண்ணோம் அப்படின்றது வேற ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். சீயக்காய் பொடியாக நம்ம கடையில் வாங்காமல் மளிகை சாமான் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சீயக்காயின்ற ஒரு காயை வாங்கிட்டு அதை மட்டுமே அரைச்சு நம்ம பயன்படுத்துறது சிறந்தது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சோப்பு, ஷாம்பு மாதிரியான ரசாயனங்கள் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான ரசாயனங்களை நீங்கள் சேர்க்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய அந்த pH வேல்யூ மாறும். அதாவது கார அமிலத்தன்மை மாறும். இதனால சருமத்தில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ரசாயனங்கள் கொண்டு சோப்பு அப்படி இல்லைன்னா ஷாம்பு பயன்படுத்தி நம்ம குளிக்கிறோம் அப்படின்னும் போது சருமம் சார்ந்த பிரச்சனைகள், சருமம் சார்ந்த நோய்கள் அதிகமாகும். தோலில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் இந்த ரசாயனங்கள்னால அடைக்கப்படும். அதனால கழிவுகள் வெளியேறாமல் தடைபடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சருமம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உடல்லையும் பலவிதமான பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஒன்று சீயக்காயை மட்டுமே பயன்படுத்தி உடல் முழுவதும் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா தலைக்கு சீயக்காயையும் உடலுக்கு ஒரு மூலிகை குளியல் பொடியும் பயன்படுத்தி குளிக்கிறது அவசியமானது. இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எந்த நாளில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக இதுக்கான நாட்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்கள் அப்படின்னும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புதன்கிழமையும் சனிக்கிழமையும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வார நாட்களில் வேலைகள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் அந்த வார கடைசின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை சிறந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாருக்குமே. அதனால் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு நாட்களை நம்ம மாற்றிக்கிறது அவசியமானது. ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு உகந்த நாள் கிடையவே கிடையாது. செய்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனிக்கிழமை சிறந்தது. அதனால் சனிக்கிழமை எண்ணெய் குளியல் செய்கிறத ஒரு பழக்கமாகவே நம்ம வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் குளியல் செஞ்ச அன்னைக்கு பார்த்தோன்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வெளியேறும். அதனால் அன்றைக்கி பகலில் தூங்கக்கூடாது. கண்கள் மூலமாகவும் அந்த உஷ்ணம் வெளியேறும். எண்ணெய் குளியல் செஞ்ச அன்னைக்கு பார்த்தோன்னா உடலே ஒரு மாதிரி சூடாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கண்கள் சூடாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி தூங்குறோம் அப்படின்னா அந்த உஷ்ணம் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே நிற்கும். அப்போ அந்த உஷ்ணம் வெளியேற முடியாமல் தடைபடும். அதனால் பகலில் உறக்கம் கூடவே கூடாது. அன்னைக்கு முழுவதுமே ஒரு எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிடணும். ரொம்ப அதிகமாக குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது, எண்ணெய் குளியல் செய்யக்கூடிய அன்னைக்கு உடலுறவு இருக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு உடலுறவு இருந்ததுன்னா சர்மம் சார்ந்த நோய்கள் ஏற்படும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு உடல் ஒரு விதமான வெப்பம் இருக்கும்னு சொன்னேன். அதனால அன்னைக்கு கடினமான வேலைகளையுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றி எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். அதாவது தொற்றக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, தொற்றாத நோய்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேருந்துமே நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த கவசமாகவுமே இந்த எண்ணெய் குளியல் இருக்கும். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடல் பருமன் குறையும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், வெள்ளைப்பாடுதல், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், குழந்தையின்மை, நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், மலச்சிக்கல், மூலம், அஜீரணம்னு எல்லா விதமான பிரச்சனைகள் போக்கக்கூடிய ஒரு சிறந்த வாழ்வியல் முறை அப்படின்னா அது எண்ணெய் குளியல் முறை தான். அதனால் கட்டாயம் ஒவ்வொரு வாரமும் எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும். அறிவியல் சார்ந்த விளக்கத்தோடு எப்படி ஆரோக்கியம் மேம்படும், எண்ணெய் குளியல் செய்கிறனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். யார் யாரெல்லாம் எண்ணெய் குளியல் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். உணவு நல்லா சுவையாக இருக்கணும் அப்படின்னா எப்படி நிறைய எண்ணெய் நம்ம சேர்க்குறோமோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்ல குளிர எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவே அவசியமானது. அதாவது நம்ம உடலை எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்த மாதிரி ஊற வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா குளித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், சரும பளபளப்பு, முகப்பொழிவு, அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இளமையாகவும் புத்துணர்வோடையும் இருக்கலாம்.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.